இன்றைக்கி அஸ்பியா கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது பஜ்ஜி தான். ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறவங்க அனைவருமே மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். பஜ்ஜி வந்து நம்ம வீட்டிலே மாவு ரெடி பண்ணி தான் நம்ம பஜ்ஜி செய்ய போகிறோம். கடையில் வாங்க தேவையில்லைங்க. நம்ம ஆரோக்கியமான முறையில் நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு நம்ம கையிலே நம்ம வீட்டில் செய்கிற மாவு வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இந்த பஜ்ஜி வந்து இதுக்கு வந்து நான் கடலைப்பருப்பு தான் நான் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ கடலைப்பருப்பில் தான் இன்றைக்கி நம்ம மாவு ரெடி பண்ண போகிறோம். பட்டாணி பருப்பு கிடையாது, இப்போ நார்மலாக உள்ள கடலைப்பருப்பு தான். அதுக்கு வந்து நம்ம கூட சேர்க்குறதுக்கு வந்து நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். இது வந்து ரேஷன் பச்சரிசி தான். அதில் வந்து அளவு உளுந்தம்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவு. டம்ளரில் வந்து ஒரு 3/4 டம்ளர் அளவு வரும். இப்போ அதே டம்ளரில் தான் நான் 2 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். 1/2 கிலோ மாவுக்கு இவ்வளோ தான் அளவு. நம்ம இப்போ இதை மூணு பொருளையுமே நல்லா கழுவணும். நம்ம சுத்தம் பண்ணி தான் வச்சுருக்கோம். 3 பொருளையும் சேர்த்து நம்ம ஒன்றா சேர்த்து கழுவி காய வைக்கணும். இப்போ இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து நம்ம மிளகா தான் சேர்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு 20 வரமிளகா கிட்ட நான் எடுத்திருக்கேன். 50 கிராமோட கொஞ்சம் கம்மியாக வரும் மிளகா. இப்போ இந்த மிளகா எடுத்து தான் நம்ம இந்த 1/2 கிலோ மாவுக்கு இவ்வளோ தான் மிளகா நம்ம எடுக்கணும். இதோட நம்ம அதிகமாக சேர்த்தோம்னா பஜ்ஜி வந்து ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் அந்தளவு மிளகா போதும். இப்போ நம்ம இதை எடுத்து பருப்புலாம் நல்லா அரிசி எல்லாமே ஒன்றா சேர்த்து கழுவி நம்ம காய வச்சிடலாம். இப்போ நல்லா கழுவி காய வச்சாச்சு பாருங்கள். இப்போ நல்லா 2 பிளேட்டில் வச்சு நான் காய வச்சுருக்கேன். நீங்கள் துணி கூட விரித்து காய வைக்கலாம். இது வந்து இப்போ நல்லா வெயிலில் வச்சுருவோம். வெயிலில் வச்சு நல்லா 2 நாள் வரையும் நல்லா காயட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. நல்லா இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். நல்லா காஞ்சால் தான் மாவு நல்லா நைஸாக கிடைக்கும். இப்போ நீங்கள் மிக்சிலே அரைக்கிறவங்க வந்து அரைச்சிக்கலாம். நான் வந்து இப்போ ரைஸ் மில்லில் தான் நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் மாவு. நல்லா மாவு இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம பஜ்ஜி ரெடி பண்ணிடலாம். ஓகே, நம்ம வாழைக்காயில் தான் நம்ம பஜ்ஜி செய்யலாம். வாழைக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம் நம்ம எதில் வேணாலும் பஜ்ஜி செய்யலாம். அந்த மாவு வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வாழைக்காய் சீச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மாவு வந்து பஜ்ஜிக்கு எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு 200 கிராம் அளவு மாவு எடுக்க போகிறேன் பஜ்ஜி ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ 200 கிராம் அளவு மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பெருங்காயம், உப்பெல்லாம் கூட நீங்கள் மாவுலேயே சேர்த்து கூட நீங்கள் அரைக்கலாம், அரைச்சிக்கலாம். நான் வந்து பெருங்காயம்லாம் போட்டு அரைச்சா வாசனைலாம் போயிடும்னு சொல்லி நம்ம அப்போ சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் அதை சேர்க்கலை. இப்போ வந்து உப்பு, கொஞ்சம் கலர், கொஞ்சம் பெருங்காயத்தூள், இப்போ 3 மட்டும் தான் நான் இதில் சேர்த்துருக்கேன். வேறு எந்த பொருளும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. உங்களுக்கு விருப்பமானால் நீங்கள் சோடா மாவு சேர்த்துக்கோங்க. நான் அதெல்லாம் சோடா மாவு சேர்க்க கிடையாது. இப்போ தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் மாவை. இப்போ நல்லா கரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம பஜ்ஜி எடுத்து நம்ம உள்ளே சேர்த்தலாம். நம்ம பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சாச்சு. எண்ணெயும் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பஜ்ஜியை நினச்சி பொரித்து எடுத்துடலாம். மாவு வந்து ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. கரெக்டான அளவில் கரைச்சிக்கிறணும். அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் வரும் பஜ்ஜி. டேஸ்ட்டு அவ்வளோ மாவு கரைக்கலே கடை மாவு அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக பஜ்ஜி அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களாம் செஞ்சு பாருங்கள். நம்ம வீட்டில் இந்த மாவு நம்ம அதிகமான காசு கொடுத்து வாங்க தேவையில்லை. இது ரொம்ப ஈஸியாக அந்த மாவு செஞ்சிடலாம். பஜ்ஜி மாவு நம்ம எதுவுமே கலக்க தேவையில்லை. தேவைப்பட்டால் உங்களுக்கு நீங்கள் வந்து சோடா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பஜ்ஜி பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் குடிக்காமல் சூப்பராக வந்திருக்கு. எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள்.